தற்போது மலை மீது அமைந்துள்ள கோவிலின் கட்டுமானம் பிற்கால பாண்டியர் காலத்தது என கணிக்கத்தக்கதாய் உள்ளது. கோவில் கருவறையின் வடபுறச் சுவரில் இடம்பெற்றுள்ள சடையவர்மன் வீரபாண்டியன் கல்வெட்டு இக்கோவில் இம்மன்னன் காலத்திற்கு சில காலம் முன்னதாக கிபி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருத சற்று இடமளிக்கிறது. பழனிமலை முருகன் கோவில் கருவறை சுவர்களில் 4 கல்வெட்டு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. இவற்றில் ஒன்று கிருஷ்ணதேவராயர் காலத்தைச் சேர்ந்தது, கிபி 1520. இந்த கல்வெட்டில்தான் ஸ்ரீ பழனிமலை வேலாயுத சாமி என பெயர் இடம்பெற்றுள்ளது. மற்ற கல்வெட்டுகள் இக்கோவில் இறைவனை முருகனை இளைய நயினார் என்றே சுட்டி காட்டுகிறது. இளைய நயினார் என்பதன் பொருள் சிவபெருமானின் இளைய மகன், ஈசனின் இளைய மகன். பரிபாடல் காலத்திலேயே முருகன் இளைய நயினார் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள முருகன் ஆண்டியின் கோலத்தில் கையில் கோல் ஒரு தண்டு ஒன்றை வைத்த நிலையில் உள்ளார். இங்கு உள்ள இச்சிற்பம் மற்ற சிற்பங்களைப் போல கல்லால் செய்யப்பட்டதல்ல. போகர் என்ற சித்தர் 9 வகையான மருத்துவ பொருட்களை நவபாசனம் சேர்த்து உருவாக்கப்பட்டது.